என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நீயே உன்னை எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்த்தி காட்டுகிறார். நீயே உன்னை எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு யாராய் காட்ட வேண்டும், மாதிரியாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, இன்றைக்கு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாய், மிக நல்லது. ஆனால் உன்னுடைய அலங்காரத்தில் நீ நல் மாதிரியை காட்டுகிறாயா? தாடியை வைக்கிறதுலையும் ஒரு ஸ்டைலு, தலைமுடியை வாடுறதுலேயும் ஒரு ஸ்டைலு, எல்லாத்துலேயும் உங்களை காட்டுவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல் மாதிரியை காட்டவில்லை. மாறாக அநேகரை தவறி போகத்தக்கதான, வழி விலகி போகத்தக்கதான காரியத்தை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், உடை அலங்காரத்தை மாற்றி மாற்றி அமைத்தல், எப்படியெல்லாம் நம்மளை அட்ராக்டிவாக ஜனங்கள் முன்பாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இதை குறித்தே கவனமாக இருத்தல், இவைகளெல்லாம் நல் மாதிரிகள் அல்ல. நீயே உன்னை நல் மாதிரியாய் காட்டு. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாகவே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் உணர்த்தி காட்ட வேண்டும். அதுதான் நீயே உன்னை எல்லாவற்றிலும் நல் மாதிரியாய் காட்ட வேண்டும் என்பதற்கான வெளியரங்கமான அடையாளமாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அநேகரை கர்த்தருக்குள்ளாய் நடத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.